ஸோ மக்களை கண்டிப்பாக இந்த வண்டியை பார்க்குறப்போ ப்ரோ நீங்கள் ஒர்த்து தான் சூப்பராக செஞ்சுருக்கீங்க அப்படின்னு தோணுச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கிளியராக. ஸோ ஃபுல் ரீஸ்டோரேஷன்னா எந்த மாதிரி பண்ணுவோம் அப்படின்றத நீங்கள் பார்த்தாலே தெரியும். எனக்கே ரொம்ப அருமையாக இருக்குது, அவ்வளோ சூப்பராக இருக்குது. நான் சொன்னேன் பார்த்தீங்களா வீல் கப்பு கூட பார்த்தீங்கன்னா பியூ பெயிண்ட் தான். மக்களை வணக்கம், நான் உங்கள் விஎஸ்கே. நம்ம விஎஸ்கே மோட்டாரில் ஒரு ஹோண்டா சிட்டி வேறு லெவலில் ரெடி ஆகிட்டு இருக்குன்னு உங்கள் எல்லாருக்குமே தெரியும். ஸோ அந்த வண்டியோட அப்டேட் கொடுக்கறதுக்காக தான் இப்போ நாம் ரெடி ஆகிட்டோம். ஸோ வண்டி பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக என்னென்ன ஒர்க்கெலாம் கஸ்டமர் சொன்னாரோ, அதாவது கஸ்டமர் சொன்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிரதர் நீங்கள் வண்டிக்கு என்னென்னலாம் பண்ணணுமோ அதை கம்ப்ளீட்டாக பண்ணிவிடுங்க. ஈவன் என்னோடய வண்டி புதுசாக இருக்கணும், அதே டைமில் பட்ஜெட்டும் கரெக்டாக இருக்கணும். பட் பிரச்சனை இல்லை, பார்த்துங்க, நீங்கள் என்னென்னலாம் பண்ணுறீங்களோ அதை சரியாக பண்ணுங்கள், ஏற்றுக்கும் பட்சத்தில் நான் ஓகே சொல்லிடுறேன் அப்படின்னு சொன்னார். ஸோ அவருக்கு நான் சின்ன சஜஷன்லாம் கொடுத்தேன். சார் ஃப்ளோர் மேட்டு கம்ப்ளீட்டாக கழட்டிட்டோன்னா உள்ளே பார்த்தீங்கன்னா க்ளீன் பண்ணுற ஒர்க்கு நிறைய இருக்குது. அதே மாதிரி ஃப்ளோர் பெயிண்டிங் பண்ணிடலாம். ஸோ சீட்டெல்லாம் கம்ப்ளீட்டாக எடுத்து, சீட்டு ரயில் இருக்குது பார்த்தீங்களா, அதெல்லாம் க்ளீன் பண்ணி அதுக்கு கிரீஸ் ஆயிலெலாம் போட்டோன்னா சீட்டு உட்காந்து நம்ம முன்னாடி பின்னாடி தள்ளுறோம் அப்படின்னா கொஞ்சம் அதெல்லாம் க்ளீனாக இருக்கும், ஸ்மூத்தாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். தென் டேஷ்போர்டு ஃபுல்லாக ரிமூவ் பண்ணிவிட்டு ஏசி யூனிட்டு கம்ப்ளீட்டாக கழட்டி எடுத்து ஏசியும் க்ளீன் பண்ணி மாட்டிடலாம். ஸோ ஏசி டெக்டெல்லாம் பார்த்தீங்கன்னா அதில் ஸ்பான்ஸ் எல்லாம் இருக்கும், அது முன்ன பின்ன இருக்கும். அப்போ பார்த்தீங்கன்னா அதில் ஏசி வெண்ட்டு கொஞ்சம் வெளியே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ டெக்டிங்லாம் கரெக்டாக நம்ம தெர்மாக்கோல் வச்சு ஸ்பான்ஸ் வச்சு க்ளோஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்னேன். அப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா மோடு அட்ஜஸ்ட் பண்ணுறப்போ கை கால் ஃபேஸ்க்கெல்லாம் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணுறீங்க பார்த்தீங்களா, அப்போ அந்த டைமில் அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கரெக்டாக எங்கே ஏர் வரணுமோ அங்கே மட்டும் வரும், மற்ற இடத்துல லீக் இருக்காது. பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா விண்ட்ஷீல்டு கிட்ட லைட்டாக மழை காலத்தில் லீக்கு தெரியும், நம்ம அதுவும் இல்லாமல் பக்காவாக பண்ணிடலாம் அப்படின்னு சொன்னேன். பரவாயில்லையே, தாராளமாக பண்ணலாமே அப்படின்னாரு. ஸோ அதே டைமில் ஏசி யூனிட் ஃபுல்லாக கழட்டி எடுத்துட்டோன்னா அந்த என்ஜின் பேக் சைடில் பார்த்தீங்கன்னா டேஷ்போர்டு உள்பக்கம் அந்த இடத்தையும் ஃபுல்லாக சில்வரு பிளாக்கு ஏதாவது ஒரு பெயிண்ட் பண்ணி அதையும் க்ளோஸ் பண்ணிட்டோன்னு சொன்னால் மேல் கொண்டு துருப்பிடிக்காமல் இருக்கும் அப்படின்னு சொன்னேன். ஆமாம் சார், நம்ம விண்ட்ஷீல்டு மாற்றத்துக்காக போயிருந்தேன், அப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு அந்த பிரச்சனை இருந்தது அப்படின்னு சொன்னாங்க. அவர் சொன்னதுக்கும் நம்ம சொன்னதுக்கும் மேட்ச் ஆன வேலை, அவர் அதையும் சரின்ட்டார். அப்புறம் பார்த்தீங்கன்னா என்ஜின் ஆயில் சர்வீஸ் பண்ணுறேங்க, ஸோ ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்னாரு. இன்ஜின் ஆயில், ஆயில் ஃபில்ட்ரு, ஏர் ஃபில்ட்ரு, ரேடியேட்டர், கூலண்ட், ரேடியேட்டர் சர்வீஸ் இது எல்லாத்தையும் பக்காவாக பண்ணிட்டோம். ஸோ இன்ஜின் சம்மந்தப்பட்ட வேலை அது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 4 வீல் பிரேக் செக் பண்ணுறீங்கன்னாரு. ஸோ பிரேக்குக்காக பார்த்து 4 வீலும் பிரேக் பண்ணிவிட்டு அதே சேம் டைம் பார்த்தீங்கன்னா 4 வீலை கட்டி உள்ளே வெளியும் பிளாக் அடித்து பக்காவாக பண்ணிட்டோம். ஸோ வீலுக்கு 4 வீலுக்கு பிளாக் அடிக்கிறோம். அப்போது வீல் கப்பு இப்படி இருக்கே சரின்னு சொல்லிட்டு வீல் கப்புக்கும் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி சில்வர் பண்ணிட்டோம். ஏன்னா புது கப்பு வாங்கி போடணும், ஒரே ஒரு கப்பு 1200 ஒரே கப்பு பார்த்தீங்கன்னா 680 கிட்ட வருது. ஸோ எதுக்கு வேஸ்ட்டாக மாற்றணும், கொஞ்சம் பட்ஜெட்டில் பண்ணலாம், வீல் கப்புக்கும் பெயிண்ட் அடிக்கலாம்னு சொல்லிட்டு ஸோ வீல் கப்புக்கும் அதே மாதிரி பெயிண்ட் பண்ணிட்டோம். கடைசியாக பார்த்தீங்கன்னா டிங்கரிங். ஸோ கஸ்டமர் கொடுக்குறப்ப அவருக்கு பார்த்தீங்கன்னா டிங்கரிங் அந்த இருக்கிற மாதிரி தெரியல. பட் இருந்தாலும் நாம் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக பாடி டிங்கரிங் பண்ணுறதுக்காக ஃபுல்லாக டோர் பேடு, சீட்டு, ஃப்ளோர் மேட்டு, டோர் பேடு, ஃப்ரண்ட் பம்பர், பேக் பம்பர், டிக்கி உள்ளே இருக்க ஐட்டம் எல்லாத்தையும் எடுத்துட்டோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக வெறும் பாடி செல்லு மட்டும் வச்சு பண்ணுறப்போ நம்மளுக்கும் கொஞ்சம் பார்த்தீங்கன்னா வாட்டமாக இருந்தது வேலை செய்கிறதுக்கு. ஸோ கம்ப்ளீட்டாக பார்த்தீங்கன்னா டிங்கரிங் பண்ணிவிட்டு சாருக்கு ஒரு அப்டேட் கொடுத்தோம். அவர் பார்த்தோன்னே என் வண்டியில் இவ்வளோ டிங்கரிங் இருக்கா அப்படின்னு சொன்னார். நாங்கள் பேஸ்டிங் பண்ணிட்டு அனுப்பல, வெறும் வெல்டிங் மட்டும் பண்ணி முடிச்சுட்டு எங்கெல்லாம் ஹோல் இருந்தது அதெல்லாம் காமிச்சு அதுக்கப்புறம் வெல்டிங் பண்ணதுக்கப்புறம் இந்த வேலைலாம் முடிச்சிருக்கு சார் அப்படின்னு சொல்லி முடிச்சதுக்கப்புறம் அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா ஸ்ப்ரே பண்ணிட்டோம். ஏன் அப்படின்னா ஒரு ப்ரைமர் கோட் அடிச்சுட்டோன்னா பேஸ்ட்டு பார்த்ததுக்கப்புறம் திருப்பி மேலே பேத்துக்கிட்டு வராமல் இருக்கும். பெரும்பாலும் டிங்கரிங் முடிச்சதுக்கப்புறம் லைட்டாக பேத்துக்கிட்டு வரும், அந்த மாதிரி ஆகாமல் இருக்கிறதுக்காக அந்த வேலையும் பண்ணோம். ஸோ இந்த மாதிரி ஒரு வேலையும் ஒன்று பண்ணிகிட்டே வந்தோம். அதுக்கப்புறம் பெயிண்ட்டுக்காக பார்த்தீங்கன்னா பட்டி பார்க்குறது அதெல்லாம் நிறைய அப்டேட் கொடுத்துருக்கேன், நிறைய பார்த்துருப்பீங்க. இன்ஸ்டாகிராமில் போட்டிருக்கேன், யூடியூப்பில் அந்தளவுக்கு போடலைன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த மாதிரி எல்லாமே பண்ணி கடைசியாக பார்த்தீங்கன்னா சார் எனக்கு ரூப் டாப் பிளாக் பண்ணுறேங்க அப்படின்னாரு. சரிங்க சார், ரூப் டாப் பிளாக் பண்ணுறோம் அப்படின்னா டியூல் கலர் பண்ணுறப்போ கண்டிப்பாக இந்த மிரரும் பார்த்தீங்கன்னா நம்ம அதேமாதிரி பிளாக் பண்ணிக்கலாம், கிளாஸி பிளாக் பண்ணலாங்க. பார்க்கவே செம்ம ஷைனிங்காக இருக்குது. ஃப்ரண்ட் கேமராவில் காமிக்கிறேன், பேக் கேமரா காமிக்கிறப்போ சூப்பராக இருக்குன்னு நினைக்கிறேன், அதுவும் காமிச்சிடுறேன். ஸோ அந்த மாதிரி சைடு மிரருக்கும் பார்த்தீங்கன்னா பிளாக் கலர் பண்ணோம். ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா என்ஜின் ரூமில் ப்ரோ வெளியில் நல்லா பண்ணுறீங்க, பட் ஸோ இன்ஜின்குள்ளேயும் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கணும் அப்படின்னு கேட்டிருந்தாரு. இதுவும் பார்த்தீங்கன்னா பக்காவாக எல்லாத்தையும் சூப்பராக தேய்ச்சி எடுத்து பெயிண்ட் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி இந்த 50% பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தா தெரியும், இங்கேருந்து பிளாக் வரும். இந்த சேசிஸுக்கு பார்த்தீங்களா, இதுலேருந்து ஃப்ரண்ட் பம்பர் கழட்டி எடுத்ததில் இந்த ஃப்ரண்ட் ஃபேஸ் மட்டும் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பிளாக் பண்ணியிருக்கோம். ஏன்னா அந்த ஆமட்டோன் கலர் வரும், பிளாக்கில் பார்த்தீங்கன்னா ரப்பர் கோட்டிங் மாதிரி வரும். அது பண்ணிட்டுனா மேல் கொண்டு துரு பிடிக்காமல் இருக்கும். பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா அந்த பம்பருக்கு ஹெட்லைட்டுக்கு கீழேயும் பார்த்தீங்கன்னா பம்பருக்கு உள்பக்கம் பின்னாடி அந்த சேசிஸில் மட்டும் தான் துரு பிடிக்க ஆரம்பிக்கும். அதனால் அந்த இடத்தையும் பக்காவாக பண்ணிட்டோம். ஸோ இதெல்லாம் பண்ணுறோமே அப்படின்றப்போ
இந்த பிளாஸ்டிக்கும் பார்த்தீங்கன்னா வைப்பர் கவுல்னு சொல்லுவோம். இதுக்கும் மேட் பிளாக் பண்ணிட்டோம். ஸோ மேட் பிளாக் பண்ணுறப்போ அப்படியே இன்ஜின் ரூமுக்கும் பார்த்தீங்கன்னா ஏர் ஃபில்ட்ரு, ஸோ ECM மேலே வர கவரு, அதுக்கப்புறம் மொத்தத்தில் இண்டட் மேனிஃபோல்டு, இது எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னா பிளாக் பண்ணி அப்படியே புதுசாகிட்டோம். இதெல்லாம் முடிஞ்சால் பாலிஷ் போட்டு எடுக்கலாம்னு நினைக்கிறேன், ட்ரை பண்ணுறேன். அதுக்கு ஒரு கெமிக்கல் இருக்குது, போட்டோன்னா இன்னும் அதுவும் பார்த்தீங்கன்னா இன்ஜினே கொஞ்சம் புதுசான மாதிரி இருக்கும். ஸோ பானட்டு இன்சைடும் பார்த்தீங்கன்னா அந்த கிளாத் ஒன்று வரும், அது எடுத்துகிட்டு பானட்டுக்கு உள்ளேயும் அடிச்சிருக்கோம். அதே மாதிரி எல்லா டோர்லேயும் பார்த்தீங்கன்னா 4 டோரும் ஓப்பன் பண்ணி 4 டோருக்கு இன்னர் அண்ட் அவுட்ரு அடிச்சிருக்கோம். ஸோ பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா இன்னரில் வந்து இந்த ஃப்ரேம் மட்டும்தான் அடிப்பாங்க. இந்த டோர் பேட் இருக்குன்னா இந்த டோர் பேடுக்கு மேலே வர இந்த ஃப்ரேம் மட்டும்தான் அடிப்பாங்க. பட் நம்ம பார்த்தீங்கன்னா இன்னர் உள்ளேயும் அதே மாதிரி டோர் பேடு மாற்றத்துலையும் ஃபுல்லாக இந்த ஃப்ரேம் உள்பட எல்லாமே பக்காவாக பண்ணிட்டோம். எங்கேயுமே குறையே சொல்ல முடியாது, அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும். ஸோ நான் சொன்ன பார்த்தீங்களா வீல் கப்பு கூட பார்த்தீங்கன்னா பியூ பெயிண்ட் தான். அது கூட இந்த குவாலிட்டி கம்மியாக இருக்க பெயிண்ட்லாம் கிடையாது, அதுக்கும் பக்கா பெயிண்ட் தான் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த மாதிரி எல்லாமே நீங்கள் பிரித்து பார்த்தா ஒன்று அவ்வளோ சூப்பராக இருக்கும். சீட் கவர் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி இருந்தது தான், சீட்டை பத்திரமா எடுத்து வச்சு திருப்பியும் போட்டு க்ளீன் பண்ணி சூப்பராக பண்ணிட்டோம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்டீரியர் பாருங்கள் எந்த அளவுக்கு இருக்குது. டோர் பேடெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப டர்ட்டியாக இருந்தது, அதெல்லாம் சூப்பராக இந்த கிளாத் உள்பட எல்லாமே க்ளீன் பண்ணி அந்த வைப்பருக்கு இது பாருங்கள் பவர் இந்த சுவிட்சு உள்ள கூட பார்த்தீங்கன்னா அழுக்கு பார்க்க முடியாது, அந்தளவுக்கு சூப்பராக பண்ணியிருக்கோம். இது சாரி அந்த நம்ம தொடச்சி எடுத்து பார்த்தீங்கன்னா அந்த டஸ்ட்டு. ஸோ அந்தளவுக்கு இதையும் பார்த்தீங்கன்னா சூப்பராக க்ளீன் பண்ணிட்டோம். இங்கே பாருங்கள் இந்த ஃப்ரேமில் கூட நீங்கள் எதுவுமே பார்க்க முடியாது, அந்த அளவுக்கு கிளியராக. ஸோ ஃபுல் ரீஸ்டோரேஷன்னா எந்த மாதிரி பண்ணுவோம் அப்படின்றத நீங்கள் பார்த்தாலே தெரியும். ஸோ ஃப்ளோர் மேட்டு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக க்ளீன் பண்ணிட்டோம். இதுக்கப்புறம் PVC மேட்டு போடணும். அந்த ஃப்ளோர் மேட்டு எக்ஸ்ட்ரா மேட்டு போடுவோம் பார்த்தீங்களா, அடிஷ்னல் மேட்டு, அது போட்டுட்டோன்னா மேற்கொண்டு இந்த இடத்துல அழுக்காகாமல் இருக்கும். அதோட சூப்பரான ஒரு விஷயம் பாருங்கள், டேஷ்போர்டு ஃபுல்லாக இந்த கீழே பேஜ் கலர் விட்டுட்டு இதுக்கு ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா இங்கெல்லாம் ஃபுல்லாக கலர் போயிடுச்சு. இந்த பேஜ் கலருக்கு மேலே தான் இது பிளாக் பண்ணுவாங்க, டியூல் டோன் பண்ணுவாங்க. அதுக்காக பார்த்தீங்கன்னா இது ஃபுல்லாக கிளியர் பண்ணி பிளாஸ்டிக் ப்ரைமர் அடித்து அதுக்கப்புறம் தான் பிளாக் பண்ணியிருக்கோம். பிளாக்னா பக்கா பிளாக் கிடையாது, இது கூட லைட்டாக பார்த்தீங்கன்னா ஒயிட் மிக்சிங்கில் வரும், அப்போ லைட்டு கிரே கலரில் வரும். இது வந்து பார்த்தீங்கன்னா பியூர் பிளாக்கில் தெரியாது, லைட் அதாவது டார்க் கிரே கலரில் தெரியும். ஆனால் உங்களுக்கு பார்க்குறதுக்கு வீடியோவில் மேபி பிளாக்காக தெரியலாம், பட் பிளாக்ன்றது இது தான், பார்த்தா தெரியுதுங்களா. இதுக்கும் அதுக்கும் வித்தியாசம் தெரியும் பாருங்கள் கலரு. அந்த மாதிரி ஃபுல் டேஷ்போர்டு பார்த்தீங்கன்னா பக்காவாக பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் அந்த பக்கம் காட்டுறேன் பாருங்கள். ஸோ இவ்வளோ தூரம் பண்ணமே, நம்ம டேஷ்போர்ட்லாம் பக்காவாக பண்ணிட்டோம். பார்க்கவே எனக்கே ரொம்ப அருமையாக இருக்குது, அவ்வளோ சூப்பராக இருக்குது. ஸோ இங்கே பாருங்கள் இந்த பேடெல்லாம் கூட க்ளீன் பண்ணிவிட்டு பவர் இந்த சுவிட்சில் கூட எந்த அழுக்குமே இல்லாத அளவுக்கு சூப்பராக பண்ணிட்டோம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்டேரிங் தெரியுதுங்களா, இந்த இடம்லாம் ஃபுல்லாக இந்த சில்வர் பெயிண்ட் போயிடுச்சு, ஃபுல்லாக பிளாக்காகவும் கொஞ்சம் சில்வரும் ஒட்டாமல் இருந்துச்சு, அதை ஃபுல்லாக கிளியர் பண்ணி அதுக்கும் அடிச்சிட்டோம். இப்போ இந்த லோகோ கிடைக்கிறது கொஞ்சம் கஷ்டம். இதுக்கு என்னென்னா பொறுமையாக உட்காந்து ப்ரெஷ்ஷில் பொறுமையாக சில்வர் பண்ணிட்டு அது மேலே கிளியர் அடிச்சிட்டோம்னா இன்னும் பக்கவாயிடும். அது மட்டும் இல்லாமல் இந்த அவுட்ரு கார்னிஷ் பீடிங் மட்டும்தான் இப்போ மாற்றிருக்கோம். ஏற்கனவே இந்த கார்னிஷ் பீடிங் எடுத்துகிட்டு அவுட்ரு கார்னிஷ் மாற்றிட்டோம். ஸோ பிளாக்கெல்லாம் இன்னும் பாலிஷ் போடணும், வண்டி டெலிவரிக்காக வெயிட்டிங். இது பாருங்கள் பார்த்தாலே தெரியும், இதை ஃபுல்லாக பக்காவாக பாலிஷ் போட்டு முடிச்சு அப்படின்னா ஆல்ரெடி ரப்பிங் கோட்டு ஃபுல்லாக போட்டாச்சு. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வேக்ஸ் போட ஆரம்பிச்சிருவோம். கஸ்டமருக்கு நாளைக்கு டெலிவரி கொடுக்கலான்னு பிளான் வச்சுருக்கோம். ஸோ மக்களை கண்டிப்பாக இந்த வண்டியை பார்க்குறப்போ ப்ரோ நீங்கள் ஒர்த்து தான் சூப்பராக செஞ்சுருக்கீங்க அப்படின்னு தோணுச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். நான் இதில் என்னென்னலாம் பண்ணியிருக்கோம் அப்படின்றத சின்ன கிளிப்பாக நான் ஆட் பண்ணுறேன். ஏன்னா பார்த்தீங்கன்னா ஷார்ட்ஸுக்கும் இன்ஸ்டாகிராமுக்கும் தான் எடுத்து வச்சேன், நம்ம யூடியூப்பில் போடுற மாதிரி எடுக்கல. இதை வந்து சின்ன கிளிப்பாக நான் வந்து ஆட் பண்ணி போட்டுக்கிட்டே வரேன். ஸோ அதுக்கும் இதுக்கும் உள்ள வித்தியாசம், வண்டி வந்தப்போ எப்படி இருந்தது இப்போ எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பாலிஷ் போட்டு முடிச்சுட்டு ஃபைனலாக ஒரு வீடியோ எடுப்போம். இப்போ ஃபைனலாக பார்க்குறப்போ உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ மக்களே வெயிட் பண்ணுங்கள், இந்த வேலையை முடிச்சுட்டு பாலிஷ் போட்டு சூப்பரான ஒரு அப்டேட் கொடுக்குறேன். கண்டிப்பாக நீங்கள் சூப்பரான கமெண்ட் கொடுப்பீங்கன்னு நான் எதிர்பார்க்குறேன். ஏன்னா நம்ம ரொம்ப பார்த்து கம்ப்ளீட் ரிஸ்டோரேஷன் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னா யோசிக்காமல் உங்களோட கார் யூசர் ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்களே அவங்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க. கண்டிப்பாக கார் ரிஸ்டோரேஷன் பண்ணுறப்போ என்னென்னலாம் பண்ணணும் அப்படின்றதும் தெரியும், நம்ம எப்படி பண்ணுறோன்றதையும் பார்த்துப்பாங்க, அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம பாலிஷ் போட்டதுக்கப்புறம் ஒரு அப்டேட் கொடுப்போம், வாங்க போவோம். பெயிண்டிங் எந்தளவுக்கு ஷைனிங்காக இருக்குன்னு காமிக்கிறேன் பாருங்கள், சின்ன டஸ்ட் ஸ்பாட் கூட இல்லாமல். ஸோ அந்தளவுக்கு க்ளீனாக